மாலதியின் மாயக்கண்ணாடி. மாலதிக்கு 8 வயது. அவளுக்கு புது புது கதைகள் கேட்பதென்றால் கொள்ளை பிரியம். ஆனால் படிப்பதென்றால் கொஞ்சம் சோம்பல். ஒரு நாள் அவளுடைய பாட்டி அவளுக்கு பிறந்த நாள் பரிசாக ஒரு சிறிய வட்ட வடிவ கண்ணாடியை கொடுத்தார். அந்த கண்ணாடி பளபளவென்று மின்னிற்று. ஆனால் அதன் விளிம்புகளில் விசித்திரமான பழங்கால எழுத்துகள் செதுக்கப்பட்டிருந்தன. மாலதி, இது சாதாரண கண்ணாடி இல்லை. இது ஒரு மாய கண்ணாடி. இதை வைத்து நீ பார்க்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அது உன் கண்முன் கதையாக விரியும் என்றார் பாட்டி புன்னகையுடன். மாலதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதலில் அவளுக்கு பாட்டி விளையாடுகிறார் என்றுதான் தோன்றியது. அன்று இரவு மாலதி தன் அறையில் தனியாக இருந்தாள். என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போமே என்று நினைத்து அந்த கண்ணாடியை எடுத்து அதன் வழியாக தன் மேஜையின் மேல் இருந்த பொம்மையை பார்த்தாள். ஆச்சரியம்! அந்த பொம்மை திடீரென்று உயிருள்ள குட்டி பெண்ணாக மாறி ஒரு மந்திர காட்டிற்குள் ஓடுவதாக ஒரு காட்சி அவளுடைய கண் முன் தோன்றியது. அந்த குட்டி பெண் காட்டின் நடுவே ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்தாள். மாலதி கதை முடிந்ததும் கண்ணாடியை கீழே வைத்தாள். அவளுக்கு மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. மறுநாள் பள்ளிக்கு சென்றாள். அவளுடைய நண்பர்கள் அவளிடம் புதிய கதைகள் கேட்டார்கள். மாலதிக்கு அன்று காலை நடந்த மாயத்தை பற்றி சொல்ல தயக்கமாக இருந்தது. பின்னர் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நேற்று என் பொம்மை ஒரு மந்திர காட்டிற்குள் ஓடி பொக்கிஷம் கண்டுபிடித்த கதை தெரியுமா என்று ஆரம்பித்தாள். நண்பர்கள் வியந்து போய் கேட்டனர். அதன் பிறகு மாலதிக்கு எப்போது சலிப்பாக இருந்தாலும் அந்த கண்ணாடியை எடுத்து ஏதாவது ஒரு பொருளை பார்ப்பாள். அவளுக்கு ஒரு புதிய கதை கிடைத்துவிடும். ஒரு பூவை பார்த்தால் அந்த பூ தேவதையாக மாறி நட்சத்திரங்களை எண்ணும் கதை வரும். ஒரு பழைய மரத்தை பார்த்தால் அந்த மரம் ஒரு காலத்து இளவரசனாக இருந்து தனது ராஜ்யத்தை எப்படி பாதுகாத்தது என்ற கதை வரும். மாலதி நாளடைவில் கதைகள் சொல்லும் திறனில் மிகவும் வல்லவளானாள். அவளுடைய பள்ளி ஆசிரியர்கள் அவளது கற்பனை திறனை பாராட்டினார்கள். ஒரு நாள் அவளுடைய பாட்டி அவளிடம், கண்ணாடி மாயமானதுதான், ஆனால் அந்த கதைகள் உன் மனதில் இருந்துதான் வந்தன. அந்த கண்ணாடி உன் கற்பனைக்கு ஒரு தூண்டுகோல் மட்டுமே என்றார். மாலதிக்கு அப்போதுதான் புரிந்தது. அந்த கண்ணாடி கதைகளை உருவாக்கவில்லை, அவளுடைய மனதில் ஒளிந்திருந்த கற்பனை உலகத்தை வெளிக்கொண்டு வந்தது. அன்று முதல் மாலதி கண்ணாடியை பயன்படுத்துவதை குறைத்து கொண்டாள். தனியாகவே கதைகளை உருவாக்க ஆரம்பித்தாள். அவளுடைய ஒவ்வொரு கதையும் அவளுடைய கற்பனை திறனின் புது அத்தியாயமாக விரிந்தது.